இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் நான் போட போகிற விஷயம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் என்னை அத்வைத்த வேதாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன். அதனால் எனக்கு கிடைச்ச சில அரிய பொக்கிஷங்களை உங்களுடன் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவோட நோக்கம் ஆன்மீகத்தில் நாம் முன்னேற்றம் கண்டுள்ளோமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இது அமையிறது. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னாக்க இதுக்கு பல கோணங்கள் இருக்குது. சில பேருக்கு நிறையா சித்திகள் கிடைக்கலாம், சில பேருக்கு மன அமைதி வரலாம். ஆன்மீக பயிற்சிகளும் எண்ணிலடங்காமல் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி செய்த போது பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்திலேருந்து பதில் கிடச்சிது. ஸ்ரீமத் பகவத்கீதா, உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் இது மூணுத்தையும் சேர்ந்து பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பிரம்மசூத்திரத்தில் இதை பற்றி நமக்கு ஒரு விடை கிடைக்கிறது. இந்த கேள்விக்கு ஒருவர் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாரா அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது FIR அப்படின்னு நான் இதை இங்கிலீஷ் நடுவில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு கரெக்டாக தமிழில் எனக்கு சொல்ல தெரியல. அதனால் எஃப்ங்கிறதுக்கு ஃப்ரீக்குவென்சி, ஐ அப்படிங்கிறதுக்கு இன்டென்சிட்டி, ஆர் அப்படிங்கிறதுக்கு ரெக்கவரி. இப்போ இன்டென்சிட்டி, ரெக்கவரி, ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு முன்னாடி நம்மளோட மனநிலைமை எப்படி இருந்தது, இதெல்லாம் பல வருஷங்கள் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எவ்வாறு மாறியுள்ளது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 3 வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை பாதிக்கிறது, அதாவது அடிக்கடி பாதிக்கிறதா இல்லை எப்பயோ ஒரு தடவை தான் பாதிக்கிறதா அப்படிங்கிறது ஃப்ரீக்குவென்சி. அதே மனிதர்கள், அதே சூழ்நிலைகள், அதே வாழ்க்கை. ஆன்மீக பயிற்சிக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், ஆன்மீக பயிற்சிகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறத உபயோகிச்சோன்னா நமக்கு அது விட கிடைக்கும். நம்ம முன்னேறி இருக்கோமா, நம்ம அந்த நிகழ்ச்சிகள், அந்த கோபங்கள், எரிச்சல்கள், வாழ்க்கை நெரிசல்கள் இதெல்லாம் நம்மளை எவ்வளவு அதிகமாக பாதிக்கிறது, எவ்வளவு அடிக்கடி பாதிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறத நம்ம உபயோகிக்கணும். அதுலேருந்து நம்மளை பற்றின ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது இன்டென்சிட்டி. இந்த வெளிப்புற சூழல்கள் நம்மளை எவ்வளவு ஆழமாக பாதிச்சது, இப்போ எப்படி பாதிக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்மீக பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆழமாக நம்ம பாதிக்கப்பட்டோம், இப்போ அது மேல்வட்டத்தில் மாத்திரம் பாதிச்சுட்டு போயிடுதா, இல்லை உள்ளுக்குள்ளே வரைக்கும் நம்மளை
நமக்கு கஷ்டம் கொடுக்குறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வந்து ரெக்கவரி பீரியட். ஒரு சோகத்திலேருந்தோ ஒரு ஏமாற்றத்திலேருந்தோ ஒரு தோல்வி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு சில வரக்கூடாத சம்பவங்களை நம்ம எதிர்நோக்கும்போது எவ்வளவு சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரோம் அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கவரி பீரியடுங்கிறது. இதுக்கு நிறையா வந்து உதாரணங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். நம்ம குடும்பங்கள்லேயே எடுத்துட்டோன்னா, இல்லை நம்ம வேலைகளில் எடுத்துட்டோன்னா, நமக்கு வந்து ப்ரமோஷன், நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வந்து வேறு யாருக்கோ போகும். குடும்பத்தில் வந்து நம்மளோட பெண்ணோ பையனோ நமக்கு இஷ்டமில்லாமல் திருமணங்கள் செய்து கொண்டு வரும்போதோ நமக்கு கண்டிப்பாக வந்து அதோட ஒரு இம்பேக்ட், அந்த மன உளைச்சல் நமக்கு கண்டிப்பாக அதுலேருந்து வரும். அந்த பாதிப்புலேருந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோம் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது மூணும் வந்து நம்ம இந்த மூன்றையும் கடைப்பிடித்து நம்மளை நாமே விமர்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளே நமக்கு மார்க் போட்டுக்கலாம். அதனால் ஆன்மீக முன்னேற்றத்தில் நமக்கு மார்க் கொடுக்கும்போது திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நம்மளோட முயற்சிகளை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுக்கு அப்புறம் எல்லோருக்கும் ஆன்மீக முன்னேற்றம் வரணும் அப்படின்னு என்னோடய ஆசையை நான் வெளிப்படுத்தி கொண்டு இதோடு நான் இங்கே முடிக்கிறேன்.